அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானத்தில் மேகம் நின்று உலகத்திற்கு வழங்கும் மழை அமிர்தம் என்று உணரப்படுகிறது. The dark clouds stand and deliver the rain, which is considered as immortal nectar. துளிப்பா, வான் மேகம் தரும் மழை உலகிற்கு அமுதம் என்பதிலில்லை பிழை. வான் மேகம் தரும் மழை உலகிற்கு அமுதம் என்பதிலில்லை பிழை. என் பேரனின் பெயர் வான். அந்த பெயரை சூட்டியவர்கள் என் மகள் மற்றும் மருமகன். ஏன் அந்த பெயரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், வான் போன்று எங்கும் அவன் புகழ் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற பொருளில் அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பெயரை கவிப்பேரரசு அவர்களிடம் பேரனை அறிமுகம் செய்து அவனை வாழ்த்துங்கள் என்று சொன்னவுடன், பெயர் வான் என்று சொன்னவுடன் அவர் செவ்வான் என்று வாழ்த்தினார். செழுமையான வான், சிறந்த வான் என்ற பொருள். அவன் வாழ்வு செழுமையடையும் சிறப்படையும் என்ற கருத்தில். அப்படிப்பட்ட வானில் மேகங்கள் எல்லாம் இங்கும் அங்கும் அலைகிறது. முகிலினங்கள் அலைகிறதோ முகவரிகள் தொலைந்தனவே என்று கவிப்பேரரசு எழுதினார். முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ என்று ஒரு அற்புதமான ஓமையை சொன்னார். அப்படி அலையாமல் அந்த முகில்கள் எல்லாம், கருமேகங்கள் எல்லாம் வானத்தில் ஒரு இடத்தில் நிற்கின்றன. இருள் சூழ்கிறது, மின்னல் அடிக்கிறது, இடி இடிக்கிறது, வான் மழை பொழிகிறது. அங்கே பொழிகின்ற அந்த மழை, இவன் மாடி வீட்டுக்காரன், இவன் ஏழை, இவன் மருத்துவன், இவன் விவசாயி, இவன் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன், அவன் அந்த மதத்தைச் சேர்ந்தவன், இவன் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இவன் இந்த மொழியை பேசுவன், இவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று பார்த்து அந்த மழை வீழ்வதில்லை. உலகம் முழுவதும் சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்கள் குறைவாகவும் அது விழலாமே ஒழிய, ஆனால் உலகம் முழுதும் அந்த மழை வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, பெய்து கொண்டுதான் இருக்கிறது. அதை ஏன் அமுதம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார்? அமுதம் என்ற ஒன்றை உண்டால் நம் வாழ்க்கை நீடித்து நிலை பெறும், நலமுடன் வளமுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம், என்பது புராணம் சொல்லும் கருத்து. திருப்பார்கடலில் அமுதம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு, மந்திரமலையை மத்தாக கொண்டு, அந்த மந்திரமலையை தாங்குவதற்காக விஷ்ணு கூர்ம அவதாரம், ஆமை என்ற அவதாரத்தை தாங்கி கீழே வந்து அந்த ஓட்டின் மேல் இந்த மலை உட்கார்ந்து, இல்லை என்றால் மலை என்ன ஆயிரும், உள்ள போயிடும், கடலுக்குள்ள போயிடும், திருப்பார் கடலுக்குள்ள கடையும் போது. அதனால அந்த ஆமை ஓட்டின் மேல் உட்கார்ந்து இரண்டு பக்கமும் அசுரர்களும் தேவர்களும் வாசிக்கின்ற பாம்பை வைத்து கடைகிறார்கள். கடையும் பொழுது அந்த கடலிலிருந்து என்னென்ன வருகிறது? முதலில் விஷம் வருகிறது. அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து உண்டு விடுகிறான். ஐயோ, இதை சாப்பிட்டா என் கணவன் செத்து போயிடுவானேன்ட்டு உமாதேவி என்ன பண்றாங்க, கழுத்தை பிடிச்சி சிவபெருமான் கழுத்து பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த விஷம் கீழே போறதில்லை, இங்கே நின்னுக்குது. அதனாலதான் சிவபெருமான் திருநீலகண்டன். அந்த விஷம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன வந்தது? அமிழ்தம் வருது, கல்பதரு வருது, ஐராவதம் என்ற யானை வருது, காமதேனு என்ற பசு வருது, லட்சுமி தேவியே வர்றாங்க, ரத்தனங்கள் வருது, முத்துக்கள் வருது, நிறைய வளங்கள் வருது. இது புராண கதை. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, நீ வாழ்க்கை என்ற ஒன்றை நீ கடைந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு முதலில் விஷம் வரலாம், தீமைகள் வரலாம். அதை நீ எடுத்து உண்ணுவிட்டு அல்லது அதை உனக்கு மூத்தோருக்கு சமர்ப்பித்து விட்டு நீ தொடர்ந்து கிடைந்தால் உனக்கு நல்ல செயல்கள் அமிழ்தமாக வரும் என்று இந்த புராண கதை நமக்கு ஒரு விடயத்தை சொல்கிறது. இப்ப இப்படி வந்து அமிழ்தமாக பொழியும் இந்த மழைக்கு ஒரு பாட்டு வேண்டாமா? அது இந்த வான் சிறப்பை சிறப்பிக்க வைக்காதா? சாலை எங்கும் இங்கே சங்கீத மேடையானதோ, ஆடை பாடுதோ, தூரல் போடுதோ, தோகையாடுதோ, பூமி எங்கும் கவியரங்கம், சாரல் பாடும் ஜலதரங்கம், வான் மேகம் பூவாய் தூவும், தேகம் என்ன ஆகும், இன்பமாக நோகும், மழை துளி தெரித்தது, எனக்குள்ளே குழித்தது, நினைத்தது பலித்தது, குடை கம்பி துளித்தது, வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க என்றது, காதல் வென்றது, மேகம் வந்தது,
பூக்கள் சிந்தது ஆழமில்லை சேர்த்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்க வான்மேகம் என்று கவிப்பேரரசு அற்புதமாக இந்த மழைக்கான ஒரு பாடலை புன்னகை மன்னன் என்ற படத்தில் இளையராஜாவின் இசையில் சித்ரா குரலில் எழுதியிருப்பார், பாடப்பட்டிருக்கும். இந்த குரலுக்கு கவிப்பேரரசு என்ன உரை சொல்கிறார் என்று நாம் கவனிக்கவே இல்லையே. வான்மழையினால் இந்த உலகம் இடையராது இயங்கி வருவதால் அந்த மழையை தான் சாவா மருந்தென்றும் அமிழ்தம் என்றும் எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் குரல், வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணரல் பாற்று. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம், திரளையா, வெள்ளிக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.